அந்த காட்டுல பாதி ராத்திரி ஆன நேரம் அது. இருட்டா இருந்த அந்த காட்டை மின்னல் மின்னி வெளிச்சமாக்கிக்கிட்டு இருந்தது. பிறகு கொஞ்ச நேரத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. கீழே விழுந்த மழை துளிகள் கூட சேர்ந்து மரத்துல இருந்த இலைகளும் உதிர்ந்துகிட்டு இருந்தது. அம்மா, கூடு ஆடுது, பயமா இருக்கு. ஆமா, நாம கீழே விழ போறோம். நிலாக்குருவி தன்னோட ரெக்கையால குழந்தைங்களை அணைச்சிக்கிச்சு. 2 பேரும் கண்ணை மூடிக்குங்க, பயப்படாம இருங்க. அம்மா இருக்கிறப்ப நீங்க பயப்படக்கூடாது. அந்த சமயத்துல காத்து ரொம்ப வேகமா வீச காத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத அந்த கூடு அப்படியே கீழே விழுந்துடுச்சு. நிலாக்குருவி தன்னுடைய குழந்தைங்களோட ஒரு மரத்துக்கிளையில போய் உட்கார்ந்தது. ராத்திரி பூரா இவங்க 3 பேரும் இப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. மறுநாள் பொழுது விடியறப்ப மழை நின்னு போயிருந்துச்சு. மேகங்களுக்கு இடையில மறைஞ்சிருந்த சூரியன் வெளியில வந்தது. பல வகையான மரங்கள் வேரோட கீழே விழுந்து கிடந்தது. சில வீடுகள் இடிஞ்சு போயிருந்தது, சில கூடுகள் உடைஞ்சு போயிருந்தது. பறவைகள் இதையெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. நிலாக்குருவியும் அது குழந்தைங்களும் மண் தரையில உட்கார்ந்து இருந்தாங்க. அம்மா, நாம இப்ப எங்க போறது, எப்படி தூங்குறது? ராத்திரி கண் விழிச்சது எனக்கு கூட தூக்கம் வருது. குழந்தைங்களா, மறுபடியும் சொல்றேன், தைரியமா இருங்க. நான் போய் கூடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துட்டு வரேன். பிறகு நிலாக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு இடத்துல நிறைய புற்கள் விளைஞ்சிருக்கத பார்த்த நிலாக்குருவி ஆச்சரியப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் அந்த புற்கள் எல்லாமே தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி புற்களை இதுக்கு முன்னாடி நிலாக்குருவி பார்த்ததே இல்ல. அதனால அந்த புற்களை எடுத்துக்கிட்டு போகலாமா வேண்டாமான்னு நிலாக்குருவி யோசிக்க ஆரம்பிச்சது. நிலா, உன்னோட நேர்மையும் மற்றவங்களுக்கு உதவுற குணமும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உனக்கு உதவி செய்ய விரும்புறேன். என்ன நீ எடுத்துக்கிட்டு போ. இந்த காடே அழிஞ்சு போனாலும் அழிஞ்சு போகாத ஒரு வீட்டை உனக்கு நான் கொடுப்பேன். நிலாக்குருவி அந்த புற்களை ஒரு கட்டா கட்டி எடுத்துக்கிட்டு போச்சு. குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு போன நிலாக்குருவி அந்த புல்கட்டை தரையில வச்சது. அந்த புல்கட்டை அப்படியே ரொம்பவும் பெருசா மாறிடுச்சு. இப்படி மாறின புல்கட்டு மறைஞ்சு போய் அந்த இடத்துல ஒரு அழகான வீடு உண்டாயிடுச்சு. 2 குழந்தைங்களும் நிலாக்குருவியும் இதையெல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த சமயத்துல அந்த வழியா பறந்து போன காலுக்காகவும் அதிசயமான வீட்டை பார்த்துட்டு அங்க வந்துச்சு. நிலா, நேத்து வரைக்கும் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு உடஞ்சு போன கூட்டுல குடியிருந்த நீ இப்படி ஒரு வீட்டை கட்டி இருக்கன்னா என்னால நம்பவே முடியல. காலண்ணா, வீடு கட்ட புற்கள் எடுத்துட்டு வந்தேன். அந்த புல் தன்னோட மந்திர சக்தியால இந்த வீட்டை எனக்கு கொடுத்தது. நானும் என்னோட குழந்தைங்களும் பாதுகாப்பா இருக்கோம். இவ்வளவு அழகான வீடு இந்த குருவிக்கு கிடைச்சிருக்க கூடாது, நமக்கு தான் கிடைச்சிருக்கணும். பிறகு காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நிலாக்குருவியோட வீட்டை பாக்குறதுக்காக அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் அங்க வர ஆரம்பிச்சாங்க. ரீட்டாக்கிலியும் அதோட கணவரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. நிலா, உன்னோட கூடு இடிஞ்சு போனதை கேள்விப்பட்டுதான் இங்க வந்தோம். ஆனா அதை விட பல மடங்கு அழகான வீடு உனக்கு கிடைச்சிருக்கு. ரீட்டா, இந்த வீடு கடவுளோட கருணையால எனக்கு கிடைச்சது. இந்த புற்களுக்கு மாய சக்தி இருக்கு. நான் எடுத்துட்டு வந்த புல்கட்டு திடீர்னு இப்படி ஒரு வீடா மாறிடுச்சு. நிலா, எங்களோட வீடும் உடைஞ்சு போயிடுச்சு. ரீட்டா, கவலைப்படாத. நான் உங்களுக்காக கொஞ்சம் மந்திர பொருட்களை எடுத்துட்டு வந்து இதே மாதிரி ஒரு வீட்டை உருவாக்கி கொடுக்கறேன். அந்த சமயத்துல குருவி சங்கரி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. நிலா, நேத்து பேஞ்ச மழையிலையும் வீசின காத்துலயும் எனக்கு இருந்த எல்லாம் போயிடுச்சு. என்னோட குழந்தை மழையில நனைஞ்சு ரொம்ப மோசமான நிலையில இருக்கா. இந்த வீட்டுக்குள்ள நாங்க கொஞ்ச நேரம் தங்கலாமா? சங்கரி, இந்த வீடு உனக்கு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே உள்ள வர அனுமதி உண்டு. நீயும் உன் குழந்தையும் உள்ள வரலாம். இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ராக்கி கிளி இப்படி பேச ஆரம்பிச்சது. நிலா, வீடு புதுசா இருக்குன்னு எல்லாரையும் உள்ள விடாத. எனக்கு என்னவோ இந்த வீடு வலிமையான வீடு மாதிரி தெரியல. இந்த வீடு உடைஞ்சு போயிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படணும். ராக்கி அண்ணா, அப்படி இல்ல. மத்தவங்க கஷ்டத்துல உதவ முடியலன்னா நாம எதுக்கு நண்பர்களா இருக்கோம்? சங்கரி, நீ வேதனைப்படாத. நான் இப்பவே போய் உனக்காகவும் ரீட்டாக்காகவும் கொஞ்சம் புற்களை எடுத்துட்டு வந்து இதே மாதிரி வீட்டை உண்டாக்குறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, வீடு இல்லாத பறவைகள் எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன். பிறகு அன்னைக்கு ராத்திரி மந்திர பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்த நிலாக்குருவி வீடு இல்லாத பறவைகளுக்கு வீடு தயார் பண்ணி முடிச்சது. சங்கரி குருவிக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான சின்ன வீடு தயாரா இருந்துச்சு. ரீட்டா குடும்பத்துக்காக ஒரு பெரிய வீடு உருவாக்கப்பட்டிருந்தது. தூரமா இருந்த ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த காலுக்காகவும் இதையெல்லாம் பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டது. நாம ஒரு சாதாரண வீட்டுல இருக்கும் போது நிலாக்குருவிக்கு இவ்வளவு அழகான வீடு தேவையில்லை. இதை இப்பவே நாசமாக்கி காட்டுறேன். இப்படி நினைச்ச காலுக்காகவும் ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு நிலாக்குருவி வீட்டுக்கு போச்சு.
இந்த வீட்டை இடிச்சு இப்பவே கீழே தள்ளுவேன். நிலாக்குருவி தான் குழந்தைங்களோட வீடு இல்லாம நிக்கும். அந்த கோடாரியை எடுத்த காலுக்காக அந்த வீட்டை இடிக்க முயற்சி பண்ணுச்சு. பேராசை பிடிச்ச காகமே, இந்த வீடு நேர்மையான உள்ளம் கொண்ட ஒரு குருவிக்காக நான் கொடுத்த வீடு. இந்த வீட்டை உன்ன மாதிரி பேராசை உள்ள காகத்தால எதுவும் பண்ண முடியாது. இந்த வீட்டை இடிக்க நினைச்ச நீ மயக்கம் வந்து கீழே விழற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்க போற. உடனே காலுக்காகவும் அந்தரத்துல தலைகீழா சுத்த ஆரம்பிச்சது. காப்பாத்து காப்பாத்து நிலா, என்ன காப்பாத்து, எனக்கு மயக்கம் வருது, என்னால முடியல, என்னை எப்படியாவது காப்பாத்து. தூக்கத்துல இருந்த நிலாக்குருவி எழுந்திரிச்சு வெளியில வந்தது. இதே மாதிரி சத்தம் கேட்ட எல்லா பறவைகளும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. இப்படியே சுத்திக்கிட்டு இருந்த காகம் மயக்கம் வந்த உடனே தரையில வந்து விழுந்தது. பிறகு கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்ச காலுக்காகவும் ஏந்திரிச்சு உட்கார்ந்தது. யாரு? காலுவா? காலு, எதுக்காக இந்த ராத்திரியில இங்க வந்த? அது அது இந்த வீடெல்லாம் நல்ல வலிமையா இருக்கான்னு பாக்கறதுக்காக வந்தேன். காலு, பொய் சொல்லாத. வீட்டை பார்க்க வந்த நீ எதுக்காக கோடாரி எடுத்துக்கிட்டு வந்த? உண்மையை சொல்லு. இந்த வீட்டை இடிக்கிறதுக்காக தானே வந்த? இந்த காலுவோட குணம் எனக்கு நல்லா தெரியும். மத்தவங்க நல்லா இருந்தாலே இந்த காகத்துக்கு பிடிக்காது. காலு, வீடு இல்லாத எங்களுக்கெல்லாம் நிலா வீடு கட்டி கொடுத்துருக்கு. அந்த நிலாவோட வீட்டு நாசமாக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அந்த சமயத்துல நிலாக்குருவியோட மந்திர வீடு மறுபடியும் பேச ஆரம்பிச்சது. ஏய் காகமே, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இதுக்கப்புறம் ஏதாவது தீய எண்ணத்தோட இந்த பக்கம் வந்தினா உன்னை நான் உயிரோட அனுப்ப மாட்டேன். அந்த குரலை கேட்ட காலுக்காகவும் ரொம்பவும் பயந்து போயிருந்தது. அதோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. காலண்ணா, உங்களுக்கு இந்த மாதிரி வீடு வேணுமா? அப்படி வீடு வேணும்னா என்கிட்ட நேரடியா கேட்டிருக்கலாம். இவ்வளோ பேருக்கு வீடு கொடுத்த என்னால உங்களுக்கு வீடு கொடுக்க முடியாதா? என் மேல அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு? நிலா, என்ன மன்னிச்சிக்க. நீங்க என்ன பத்தி நினைச்சதெல்லாம் உண்மைதான். எனக்கு இவ்வளவு நாளா உன் மேல காரணமே இல்லாம வெறுப்பு இருந்துச்சு. அந்த வெறுப்பை என்னால இப்பதான் உணர முடியுது. நிலா, நீ என்ன மன்னிப்பியா? இந்த காகத்தை மன்னிக்காத. இது ஒரு ஏமாத்து பேர் வழி. இல்ல ராக்கி அண்ணா, தன்னோட தவற உணர்ந்த அவங்களுக்கு திருந்தறதுக்காக சந்தர்ப்பம் கொடுக்கணும். காலண்ணா, நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு மந்திர புல் வீடு தயார் பண்ணுவோம். மறுநாள் காலையில எல்லாரும் சேர்ந்து காலுக்காகத்துக்காக ஒரு வீடு தயார் பண்ணினாங்க. அந்த காட்டுல இப்ப வீடு இல்லாத பறவைகளே கிடையாது. நிலாக்குருவி மந்திர புல்லோட உதவியால எல்லா பறவைகளுக்கும் வீடு கொடுத்துருச்சு. காலுக்காகத்தோட மனசுல இப்ப சோனா குருவி மேல எந்த வெறுப்பும் இல்ல. சோனா குருவிக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டா உதவி செய்யறதுக்கு காலுக்காக தான் முதல்ல வந்து நின்னது. நண்பர்களே, இந்த கதையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து எப்பவுமே வைத்தறிச்சல் படாதீங்க. அவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த நேரத்துல உங்களோட வளர்ச்சியை மனசுல வச்சு முயற்சி பண்ணுங்க. எல்லாமே நல்லதா நடக்கும்.